இந்த பாண்டத்தின் மகத்துவம் நம் வாழ்வில் யாதென நாம் நன்கு அறிவோம். வெப்ப காலங்களில் இது நம் தாகம் தணிக்கும். தூய்மையான நீரை இது அமிர்தச் சுவையோடு நமக்கு வழங்கும். எனினும் இப்பாண்டம் எவ்வாறு உருப்பெறுகின்றது? இதன் செய்முறை குறித்து அறிவீர்களா? முதலில் ஒரு குயவர் தமது கால்களால் மண்ணை நன்கு கலப்பார், அதை பிசைவார். பொருத்தமான அளவு அம்மண்ணானது ஆயத்தமானதும் அதற்கான சக்கரத்தில் ஏற்றி அதை சுழலச் செய்வார். பின் அதன் மீது புறத்தில் இருந்து அழுத்தம் கொடுத்த வண்ணம் உட்புறம் இருந்து மறுகரத்தால் ஆதரவளிப்பார். அதனால் இப்பாண்டமோ உடைய நேராது. பின்னர் தான் உருவாக்கிய இப்பாண்டத்தை பக்குவப்படுத்த இதை வெப்பம் நிறைந்த சூளையில் இடுவார். அதற்கு பிறகுதான் கிட்டும் தூய்மையான நீரை தந்து நமக்கு உதவும் இந்த மண்பாண்டம். ஒரு தலை சிறந்த ஆசானும் இதையே செய்வார். முதன்மையாக நம் மனதில் ஒளிந்திருக்கும் சலனங்களை அகற்ற நம்மை நன்கு அவர் கடைவார். அதன் பின் கடுமையான பயிற்சியும் அளிப்பார். அதில் நாம் குலையாமல் இருக்க ஆதரவும் அளிப்பார். அதைத் தொடர்ந்து நம்மை பரீட்சை எனும் அக்னியில் சோதனை எனும் வெப்பத்திற்கு உட்படுத்துவார். அதன் பலனாகவே நாம் பெறுவதுதான் நமது சுய அடையாளம். ஆகையால் தமது ஆசான் கடுமை கொண்டால் அவரிடம் கோபிக்க வேண்டாம், அவரை அவமதிக்க வேண்டாம். எனில் ஆசான் எனும் குயவரே தம் வாழ்வெனும் பாண்டத்திற்கு ஓர் அழகிய வடிவத்தை அளிக்கக்கூடியவர். ராதா ராதா.